தமிழ்நாட்டில் ஒரு வேற லெவல் க்ளோஸ்அப் இருக்குது. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருந்து வேட்டையாடுமாம் குக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதாங்க சிஎஸ்கே கிட்டத்தட்ட இந்த மினி ஆக்ஷனில் 1 மணி நேரத்துக்கு மேலே கம்முனே உட்காந்துருந்தாங்க. ஒரு 3 ட்ரேடை பண்ணிவிட்டு மிட்செல்லு அண்டு சர்துல் தாகூர் அண்டு ரஜீன் ரவீந்திரா 3 பிளேயருமே பிக்கு வேற லெவல் பிக் என்றே ட்ரேட் என்றே சொல்லாங்க. இந்த வருடம் மினி ஆக்ஷனை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சிஎஸ்கே என்று தான் சொல்லணும். சும்மாவே ஸ்ட்ராங்கான டீம். பட் இந்த வருடம் ட்ரேடில் மிரட்டி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு டீமுமே அரண்டுட்டாங்க. டெஃபினட்டாக கப்பை கையில் எடுத்து கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு 20 வயது பொல்லாட்டை வந்துட்டு தூக்கியிருக்காருங்க. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ரிங்கு சிங் இப்போ எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்கார் அப்படி ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் வைங்களேன். அதாவது சமீர் ரிஸ்வி, அவர் பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் இருக்குங்க. உத்தரப்பிரதேச பிளேயர், நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அதாவது பழைய தோனி எப்படி விளையாடுவாரோ இப்போ ரிங்கு சிங் எப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்காரோ அதை விட டபுள் மடங்காக விளையாடுவாருங்க. டீசெண்டாக பவுலிங் போடுவார் அண்டு செம்ம சிக்ஸர் கிட்டருங்க. என்ன சொல்கிறது, ஒரு சிங்கிள் டீம் மாதிரி ஒன் ஹேண்டில் சிக்ஸர் அடிப்பார். ஸ்பின்னரை வேறு லெவலில் துவச்சி தும்சம் பண்ணுவார். அண்டு இந்த வருஷம் விஜயசார சீரீஸில் 18 சிக்ஸர் 22 பவுண்ட்ரி அண்டு ஒரே மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 11 சிக்ஸர் 8 பவுண்ட்ரி வெளுத்திருப்பாப்பில் மனுஷன். சமீர் ரிஸ்வி டால் பேட்ஸ்மேனுங்க. ஸ்பின்னரை சூப்பராக அட்டாக் பண்ணுவார். 52 பிளேஸில் இவரை யூஸ் பண்ண போகிறாங்க. டீசெண்டாக ஒரு 2-3 ஓவர் கொடுக்கலான்னு வைங்களேன். டால் பேட்ஸ்மேன் அதாங்க தோனி லேசப்பட்ட ஆள் இல்லை, பலே ஆலியா அந்த மாதாங்க ஒரு தரமான பிளேயர். அவரை மாதிரி நோட் பண்ணி உள்ளே இறக்கி விட்டார். ஒரு ஃபியூச்சர் எம்எஸ் தோனி அண்ட் ரிங்கு சிங் என்றே சொல்லாங்க. உண்மையிலேயே வெறும் 20 வயது தான் இவரோட பேட்டிங் திறன் நீங்கள் பாருங்கள், மிரண்டு போயிருவீங்க. 4 பந்து ஃபேஸ் பண்ணார்னா மினிமம் வந்துட்டு ஒரு 3 சிக்ஸர் அடிச்சிருவார். சூழலை புரிஞ்சு விளையாடக்கூடியவர். இப்போ அதிரடி பேட்ஸ்மேன்னா காட்டுத்தனமாக விளாச மாட்டாருங்க, தடால் அடியெல்லாம் கிடையாது. எல்லா பந்தையுமே புரிஞ்சு அறிஞ்சு சிக்ஸர் அடிக்கக்கூடியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தோனி மாதிரி கிறிஸ்கெயிலை விட ஒரு தெளிவான பேட்ஸ்மேன். அதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உத்தரப்பிரதேச பிளேயர்கள் வந்துட்டு கம்போஸாக இருப்பாங்க, ஓகேவா. டெஃபினட்டாக அதாவது இவரை வந்துட்டு ஒரு லெஃப்ட் சின்னத்தலை என்றே சொல்லாங்க. சின்னத்தலையெல்லாம் என்ன சின்னத்தலை, இவர் மிகப்பெரிய தலை என்றே சொல்லலாம். அதனால தான் நம்ம தலை மனசில் இடம் பிடிச்சிருக்காரு என்றே சொல்லலாம். இவங்க பேக்ரவுண்ட் ஸ்டோரியை கேட்டிங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ஏழையான ஃபேமிலி என்று தான் சொல்லணும். அவங்க அப்பா சைக்கிள் கடையை நம்ம வச்சுருந்தவருங்க. இவரோட ஓப்பனிங் ப்ரைஸே வெறும் 20 லட்ச ரூபா. எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா இந்த ஒரு டிபேட்டில் இருந்தது. பட் ஒரே நாளில் வந்துட்டு நம்ம தலை வந்துட்டு கோடீஸ்வரர் ஆக்கியிருக்காரு. ஆனால் உண்மையிலேயே கோடீஸ்வரர் ஆனது அவரோட பேட்டிங் திறன் தாங்க. உண்மையிலேயே அவரோட பேட்டிங்கை நீங்கள் பாருங்கள். அப்படி வச்சார்னா சிக்ஸர் பறக்கும். ஒவ்வொரு டைமும் அவர் கொடுத்த வாய்ப்பை வந்துட்டு சிக்ஸர் மூலம் தாங்க ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்துட்டு அதாவது சும்மா சிக்ஸர் அடிக்கக்கூடாது, அறிஞ்சு புரிஞ்சு மேட்சோட சுச்சுவேஷன் புரிஞ்சு கலக்கி குடிக்கணும். அந்த மாதிரி கலக்கி குடிக்கக்கூடியவர் தான் இந்த சமீர் ரிஸ்வி என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் 20 வயதில் 8 கோடிக்கு சொந்தக்காரர் ஆயிருக்காரு. ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிருக்காரு. அதுவும் எப்பேற்பட்ட டீமில் வந்துட்டு இணைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்களா. தோனியோட மனசை பிடிச்சவருங்க. அப்படி ஏலத்துக்கு வந்தவனே சரசரன்னு எந்த டீமையுமே ஏலம் கேட்க விடலை. ஸ்பீடாக 8 கோடி வரை கொண்டு போனது நம்ம எம்எஸ் தோனி தான். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்போ எந்த அளவுக்கு இவரோட திறமையை அவர் பார்த்துருப்பாரு. ஒரு வேற லெவல் பிக் என்று தாங்க சொல்லணும்.